ஹலோ குட்டீஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SMKK சேனல். இன்றைக்கி நாம் நவீன் ஹிந்தி பரீட்சா எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாமா? இதுதான் உங்களுடைய பரீட்சா புக்கு. ஓகே, பார்ட் 1 ஃபர்ஸ்ட் லெசன் போகலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் எழுதிடலாம். ஓகே, ஃபஸ்ட் லெசன் பார்ட் 1. பார்ட் 1னா லெசன் 1 அப்படின்னு அர்த்தம். இதை ரீட் பண்ணுங்க. இது என்னது? ஹாத்தி. ஹாத்தினா எலிஃபண்ட், யானை. புரிஞ்சுதா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? हाथी बड़ा जानवर है. हाथी பெரிய விலங்கு. யானை பெரிய விலங்கு தானே, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது குத்தா. குத்தானா என்னது? நாய். குத்தா பாலத்து ஜான்வர் ஹே. குத்தா என்னது? வீட்டு விலங்கு தானே, அதனால தான் பாலத்து ஜான்வர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது காய். குத்தா எப்படி ரீட் பண்ணுவீங்க? குத்தா. ஹாத்தி. ஓகேவாமா? நெக்ஸ்ட் ஹா சவுண்டில் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். காய். இப்போ காய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? காய் தூத் தேதி ஹே. காய் என்ன பண்ணோம்? நமக்கு தூத்னா மில்க், பால் கொடுக்கிறது. பசு நமக்கு பால் குடிக்கிறது. சரியா? அடுத்து கோடா என்னது கொடுத்துருக்காங்க? கோடான்னு ரீட் பண்ணும். கோடா தேஜ் தௌட்டா ஹே. கோடானா ஹார்ட்ஸு, குதிரை. தேஜ்னா ஃபாஸ்ட், வேகமாக. தௌட்டானா ஓடுகிறது, குதிரை வேகமாக ஓடுகிறது. புரிஞ்சுதாம்மா? ஹாத்தி பெரிய விலங்குன்னு பார்த்தோம். குத்தா வீட்டு விலங்குன்னு பார்த்தோம். அடுத்தது காய் பால் தருகிறது பார்த்தோம். அடுத்தது கோடா வேகமாக ஓடுகிறது. நெக்ஸ்ட் பேஜ். அடுத்தது மோர்னா பீகாக், மயில். மோர் நாச்தா ஹே. நாச்தானா டான்ஸ். மோர் என்ன பண்ணோம்? டான்ஸ், நடனம் ஆடுகிறது. அடுத்தது கவ்வானா க்ரோ, காகம். கௌவா காலா ஹே. காலானா பிளாக். காக்கா கருப்பு கலர் தானே, காக்கா கருப்பு நிறமாக இருக்கிறது. அடுத்தது கோயல். கோயல்னா குக்கு, குயில். கோயல் மீட்டா காத்தி ஹே. கோயல்னா குயில், இனிமையாக. மீட்டா நெடில். மீட்டா बड़ा लेटर्स. ओके, மீட்டா காத்தி ஹே. இனிமையாக பாடுகிறது, குயில் இனிமையாக பாடுகிறது. நெக்ஸ்ட் ஒன் முர்கி. முர்கி என்ன பண்ணுது? முர்கினா என்னது? ஹென், கோழி. கோழி என்ன பண்ணுது? முர்கி அண்டா தேத்தி ஹே. முர்கி அண்டா தேத்தி ஹே. முர்கி என்ன தருது நமக்கு? கோழி முட்டை தருகிறது. ஸோ கோழி முட்டை தருகிறது. அண்டானா முட்டை, தூத்னா பால், காலானா கருப்பு. ஓகேவா? இப்போ அதை பாருங்க, அதுதான் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சப்தார்த்னா என்னது? மீனிங்கை நீங்கள் எழுதணும். இதுதான் படிக்க வேண்டியது இதுதான் எக்ஸாமுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஜான்வர். ஜான்வர்னா விலங்கு, அனிமல். ANIMAL அனிமல். விலங்கு. இப்போ உங்களுக்கு தமிழ் ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ லாங்குவேஜ்னு ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த டிரான்ஸ்லேஷன் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் ஃபுல்லாக, இப்போ தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபுல்லாகவே தமிழில் எதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் இருக்கோ அதெல்லாம் தமிழில் எழுதலாம். இங்கிலீஷ்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதலாம், டிரான்ஸ்லேஷனுக்கு மட்டும். அடுத்தது பாலத்து. பாலத்துனா அது வீட்டு வளர்ப்பு, டொமஸ்டிக் அனிமல். ஓகேவா? குத்தா பார்த்தோமா? அடுத்தது தூத்னா பால், மில்க், MILK, மில்க், உங்களுக்கு தெரியும். தேஜ்னா வேகம், ஃபாஸ்ட், FAST, ஃபாஸ்ட். ஓகேவா? அப்புறம் நாச்சுனா நடனமாடனா டு டான்ஸ், TODANCE, டான்ஸ். ஓகேவா? அடுத்தது காலா, கருப்பு, பிளாக், BLACK, பிளாக். மீட்டானா இனிப்பான, ஸ்வீட்னு அர்த்தம். குயில் இனிமையாக பாடுகிறதுன்னு பார்த்தோமா? முர்க்கி, முர்க்கினா கோழி, HEN, HEN. அண்டா, அண்டா. முட்டை, எக், EGG, எக். ஓகேவா? இது ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க, நல்லா படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ் பார்த்து எழுதி பாருங்கள், அதுக்கப்புறம் பார்க்காம எழுதி பாருங்கள். வாக்கியோமே பிரயோக் கீஜியே. அடுத்தது என்னது? மேக் த சென்டென்ஸ். மோரை பற்றி எழுதணும். மோர்னா மயில், பீகாக். ஏதாவது ஒரு தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் எதில் எழுத போகிறீங்களோ அதில் பீகாக்னு இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா பீகாக் மட்டும் எழுதிட்டு, மோர் ஏக் பக்ஷி ஹை, மோர் ஒரு பறவை ஆகும். அடுத்தது மீட்டானா இனிப்பான, ஸ்வீட்னு எழுதிக்கோங்க. தூத் மீட்டாக, பால் இனிமையாக இருக்கிறது. அண்டானா முட்டை, எக். மூர்க்கி அண்டா தேதி ஹை, ஏற்கனவே பார்த்தோம், கோழி முட்டை தருகிறது. அடுத்தது தூத்னா பால், எது தூத் தருது? காய் தூத் தேதி ஹை. அவ்வளோதான். ஏதாவது ஒரு மீனிங்ஸாக எழுதுனா போதும். தேஜ்னா வேகமாக, தமிழ்லனா வேகமாக, ஃபாஸ்ட் இங்கிலீஷில். அடுத்தது கோடா தேஜ் தௌத்தா ஹை, கோடா என்ன பண்ணும்? வேகமாக ஓடும். இப்போ இந்த 2 தான் உங்களுக்கு என்ன வரும் எக்ஸாமுக்கு, இந்த சப்தார்த்தம், சென்டென்ஸ் மேக்கிங், வாக்கியோமே பிரயோக் கீஜியே தான் படிக்கணும் நீங்கள். ஓகேவா? இப்போ இதோட பார்ட் 1 முடியுது. அடுத்த வீடியோ பார்ட் 2 போடுறேன். நல்லா படிங்க. ப்ளீஸ் லைக் த சேனல், சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, பாய் குட்டீஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.